வீதம் என்பது உண்மையாகவே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் சந்தோஷமான விடயம். அவளும் பேசுகிறாள் என்ற பெண்ணியம் சார் நிகழ்ச்சியில் சமூக சமய அரசியல் பொருளாதார மற்றும் உலகளாவிய விடயங்களில் பெண்களின் வகைபாகம் என்னும் விடயப்பரப்புக்குள் கலந்து கொள்கின்றார் திருமதி ரோமன் டிஃப்னா க்ரூஸ், ஆசிரியை, தமிழ் மொழி சிறப்பு. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல சமூக சமய அரசியல் பொருளாதார மற்றும் உலகளாவிய விடயதானங்களில் இன்று பெண்களின் பங்களிப்பை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பெண் என்பவள் பெருமைக்குரிய. முந்தைய காலங்களிலே பெண் என்பவள் இன்றி பொருளாதாரம் இல்லை என்ற நிலை காணப்பட்டது. அந்த வகையிலே அரசர்கள் ஜான்சி ராணி போன்ற வீரமிக்க பெண்களை தமிழ் பரப்பிலே கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மட்டுமின்றி அரசியலில் கூட எமது நாடான இலங்கையில் தான் முதல் பெண் பிரதமர் உலகத்தில் வந்துள்ளார் என்பது பெண்களுக்கு, அதுவும் இலங்கையில் வாழும் பெண்களுக்கு மிகவும் சிறப்பானது. ஆனால் இன்று அந்த கள நிலவரங்களை நாங்கள் அவதானிக்கும் போது அதில் பல்வேறு விதமான மாற்றங்கள் காணப்படுகின்றது. பெண்களின் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேண்டுமென்று பெண்களும் மற்றும் அனைவரும் விரும்பும் போது கூட பெண்களின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியே காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இது பொருளாதார நிலை. அடுத்து தீர்மானம் மிக்க இடங்களிலே பெண்களை நிறுத்துவதில் அல்லது அந்த இடத்தை பெண்கள் தக்க வைப்பதில் பெரும் பாரிய முரண்பாடுகள் காணப்படுகின்றன. தீர்மானம் மிக்க இடத்திற்கு பெண்கள் போவது பிழை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இன்றைய சூழலில் காணப்படுகின்றது. இவ்வாறாகத்தான் இன்று பெண்களின் நிலை காணப்படுவதாக என்னுடைய கருத்து. தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலையில் பெண்களுக்கு உரிய இடம் அல்லது வகிவாகம் கிடைப்பதாக தெரியவில்லை என்ற மாதிரி சொல்லி என்ன காரணமாக இருக்கலாம்? முதலாவது, சமூகத்திலே பெண்களுக்கென்று சமூகத்திலே சில நியதிகள் உண்டு. அந்த நியதிகள் எப்படி காணப்படுகின்றது? பெண்கள் ஒரு வரைமுறையை தாண்டி செல்ல முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தமிழ் பெண்கள் இரவிலே வெளியே போகக்கூடாது. தமிழ் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது நீ ஒரு பொம்பளை சிரிச்சா போயிட்டு இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்லி பெண்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே பார்க்க போனால் விண்வெளிக்கு செல்வது முதல் கொண்டு விமானம் ஓட்டுவது வரை பெண்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே இன்றைய சூழலிலே இலங்கையிலே மாறி வருகின்ற, அதாவது பெண்களின் நிலை மாறி வருகின்ற போதும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத பழமைவாத கருத்துக்கள் பெண்களை இன்னும் தாக்குகின்றன, பின்னடைய செய்கின்றன. இலங்கையை பொறுத்த மட்டில், அதாவது இலங்கையின் சில தேர்தல் காலங்களாக பெண்களுக்கான ஒரு வகிவாகத்தை சட்ட ரீதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியலில் பெண்களின் 25% பங்களிப்பு என்றெல்லாம் பேசப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மைதான். சட்ட ரீதியாக இன்று இலங்கை அரசியலில் 25% பெண்களுக்குரிய இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னர் பெண்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் என்று கூறப்பட்டன. அந்த 25% என்பது உண்மையாகவே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் சந்தோஷமான விடயம் அரசியல். ஏனென்றால் இந்த சட்டம் வருவதற்கு முன்னர் பெண்கள் அரசியலுக்கு சென்றால் அவர்களை வேறு விதமாக பார்க்கும் ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இது பெண்களின் அரசியல் பிரவேசத்துக்கு மிக தடையாக இருந்த ஒரு விடயம். ஆனாலும் 25% இருந்தாலும் இன்றும் கட்சிகள் ரீதியாக பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். 25% இருப்பதனால் தானோ என்னவோ இன்றைய தேர்தல் களத்திலே பெண்களை தேடி தேடி பட்டியலை நிரப்புவதற்காக ஓடி திரிந்த காலங்கள் பார்க்க
சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்றைய உள்ளூராட்சி தேர்தல் காலங்களிலே இந்த பட்டியலை நிரப்புவதற்காக பெண்களை அதற்குள் உள்வாங்கினார்களே ஒழிய, அந்த தேர்தலில் நிற்கும் பெண்கள் கூட, களத்தில் இறங்கியுள்ள பெண்கள் கூட இந்த தேர்தலை பற்றியோ அல்லது இந்த 25 வீதத்தை பற்றியோ அல்லது பட்டியலை பற்றியோ அல்லது முதன்மை வேட்பாளர்களை பற்றியோ எந்தவித அரசியல் விழிப்புணர்வும் இல்லாமல் தான் எத்தனையோ 100க்கு 80% பெண்கள் இதிலே ஒப்பமிட்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிக வருத்தமாக இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அடிப்படை காரணம் எங்களுடைய சமூக நியதிகள். எங்களுடைய சமூகத்திலே பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது கோயில் குளத்தோட இருக்கணும், புள்ள குட்டியை பராமரிக்கணும், பொம்பளை என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று எங்களுடைய சமூக நியதிகள் இருக்கின்றது. இது இனம், மதம், மொழி என்பதை தாண்டி இலங்கையிலே இது நடைமுறையில் இருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்னென்றால், பெண்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. ஒரு தேர்தலிலே அல்லது அரசியலிலே ஒரு பெண் இறங்கி களத்தில் சமூக சேவையை செய்யும் போது ஏற்கனவே அரசியலில் இருக்கின்ற ஆண்களும் சரி அல்லது கட்சிகளும் சரி ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்தை கொடுப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அந்த ரீதியிலே பொருளாதார ரீதியாக முதலாவது பாதிக்கப்படுறார். ஒரு பெண் வெளியே போய் சுயமாக போய் அந்த ஒரு செலவினத்தை செய்வதற்கோ அல்லது சமூக சேவை செய்வதற்கோ அரசியல் ரீதியாக சில ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கோ அவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக, அடுத்தது குடும்பம் ஒரு தடையாக இருக்கின்றது. சமூக நீதிகளை தாண்டி குடும்ப ஒரு பெண் என்பவள் ஒரு பணிபுரியும் பெண்ணாக இருப்பாளாக இருந்தால் அவள் வீட்டு வேலைகள் கவனிக்க வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும், வீட்டுக்கு வரவு செலவு இதுகளை பார்க்க வேண்டும், பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் கல்வி, அவர்களுடைய வாழ்க்கை, இப்படியாக பல விடயங்களை அடுக்கி கொண்டு போகலாம். அது ஒரு பின்னாடி அவலத்தையும் பார்த்து விட்டு தான் பெண் அரசியல் செய்ய வேண்டுமா இருந்தால் சமூக சேவை செய்ய வேண்டுமா இருந்தால் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. இதுகளை தாண்டி ஒரு மன ரீதியாக வலுவான பெண்கள் மட்டுமே அரசியலில் பிரகாசிப்பார்கள் என்பது எனது கருத்து. தற்போது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வாறான நிலையில் ஒரு பெண்ணாக அரசியலில் பெண் பிரதித்துவமாக செயல்படுவதில் எதிர்நோக்க வேண்டிய இடர்பாடுகள் என்னவாக இருக்கும்? உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிறைய பெண் பிரதிநிதிகள் இன்று களமிறங்கி இருக்கிறார்கள். முதலாவது, இவர்கள் தாங்கள் வேட்பாளர்களாக நிற்கும் போது சரியாக இந்த தேர்தல் என்னத்திற்கான தேர்தல் என்று விளங்கி இதிலே களமிறங்கி இருக்கிறார்களா என்பது அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு தெரியாவிட்டால் அதற்கு பின்னரான முழு நடவடிக்கைகள் முழு காலங்களிலும் நிறைய முரண்பாடுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். உதாரணமாக பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட எங்களுடைய இன்றைய காலகட்டத்தில் மல்டிமீடியா மூலமான தேர்தல் பிரச்சாரம் மிகவும் பிரபல்யமாகி காணப்படுகின்றது. இந்த மல்டிமீடியாவிலே இந்த பெண்கள் தங்களை விளம்பரப்படுத்துவதற்கு, அதாவது பிரச்சாரம் செய்வதற்கு பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதற்கான வழிகள் தெரியாது. அப்படி தெரிந்தாலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுவதாக தங்களுக்குள் ஒரு பயத்தோடு இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அடுத்த பக்கம் அவர்களுக்கான நிறைய அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றது. இது தற்போதைய காலத்தில் இந்த AI தொழில்நுட்பம் கூட வந்துவிட்டது. அதிலே பெண்களை பல்வேறு விதமாக மீடியா துறை அச்சுறுத்தி வருவது நாங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விடயம். அது கூட பெண்களுக்கு இந்த அரசியலே மிக பிரச்சனையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இது மட்டுமல்ல, பொருளாதாரம், இனி அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல், இனி சமூகத்திலே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாறி மாறி கதைக்கின்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள், இவையெல்லாம் பெண்களுக்கு ஒரு பாரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அரசியல். இதை தாண்டி இதுகளை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு வர பெண்களுக்கு மட்டும்தான் அரசியல் சாத்தியப்படும். ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகின்ற உங்களுக்கு இந்த சமூக
பணி பெண்ணியம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மேலதிக சுமையாக இல்லையா? இந்த வினா சங்கடத்துக்குரிய வினா, ஆனால் நல்ல வினா. இயல்பிலேயே சமூக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் தான் இவ்வாறான பணிகளில் ஈடுபடுவார்கள். இன்றைய காலத்திலே அதுவும் ஆசிரியர் பணியில் இருக்கின்ற எனக்கு ஆசிரியர் பணி, ஆசிரியர் சேவை என்றுதான் சொல்லுவார்கள். பணி தான், அதுவும் ஒரு சமூக பணியில் மிக முக்கியமான பணி. அதே போன்று அந்த பணியிலே இருப்பதனால் தான் சமூகத்திலே இருக்கின்ற நிறைய பிரச்சனைகள், நிறைய முரண்பாடுகளை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே சமூக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த சமூக பணி சித்திக்கும் அல்லது சிறப்பை தரும். சமூக பணி செய்வதென்றாலே மிகவும் கஷ்டம்தான். நிறைய இந்த சொல்லுவார்கள், காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி என்று சொல்லி சமூக பணி செய்யும் போது நல்ல விடயங்களையும் சொல்லுவார்கள். முகத்துக்கு முன் பேசுபவர்களும் இருப்பார்கள். இவ வந்துட்டா இவ பெருசா என்னத்தை பண்ணி என்னத்தை நடக்க போகுது என்றெல்லாம் இப்படி முன்னுக்கு பேசுகிறார்கள். ஆனால் இது அவர் அனைத்திலும் பக்குவப்பட்ட நிலையொன்று வரும்போது தான் இந்த சமூக சேவை என்பது பெண்களுக்கு சாத்தியமாகும். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாங்கள் ஒரு பிரதேச சபையின் உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். அந்த கால அனுபவங்கள் எப்படியானது? இந்த கால அனுபவங்கள் எப்படி சொல்லுவது, அது ஒரு வினோதமான அனுபவங்கள் தான். கல்யாணத்தை முடித்துப்பார், வீட்டை கட்டிப்பார், பிள்ளைகளை பெற்று வளர்த்துப்பார் என்று சொல்லுவார்கள். அதையும் தாண்டி அரசியலில் நின்று பார், உலகம் விளங்கும் என்பதுதான் உண்மை. எத்தனையோ காலங்கள் மனசளவிலே சஞ்சலப்பட்டு அரசியல் செய்த நொடிகள் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே சமூக பணி செய்யும் மனமுள்ளவர்கள் அரசியலில் இறங்கி அந்த பணி ஆற்றுவார்களாய் இருந்தால், அதிலே சரியாக பணியாற்றிய திருப்தி ஒன்று கிடைக்குமா இருந்தால் அவர்கள் சிறப்பான மனிதர்களாக காணப்படுவார்கள். அந்த வகையில் கடந்த காலத்தில் உள்ளூராட்சி உறுப்பினராக கடமையாற்றி அந்த காலம் முடிந்து நான் வரும்போது எந்த சஞ்சலமும் இல்லாமல் பிரதேச சபையை விட்டு வெளியேறியது என்னுடைய மனதுக்கு ஒரு திருப்தி இருந்தேன். என்னை நான் மீட்டு பார்த்த போது, நான் இதுக்குள் வந்ததற்கு பின்னர் நான் என்ன கடமைகளை செய்தேன், திருப்தியாக செய்திருக்கிறேன்டா என்று ஆராய்ந்த போது அந்த மன திருப்தி ஒன்று எனக்கு கிடைத்தது. ஆகவே அதனை இட்டு நான் மக்களுக்குரிய ஆற்றிய சேவை சிறப்பாக இருந்ததால் அந்த அனுபவம் மிகவும் சக்தி வாய்ந்த அனுபவம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக உள்ளூராட்சி சபைகள், பிரதேச சபையில் ஒரு காலம், அந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறீர்கள், நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அதன் அனுபவத்தில் தான் இம்முறை தேர்தலில் களம் இறங்கி இருக்கிறீர்களா? கடந்த முறை நான் மன்னார் பிரதேச சபையிலே பேசாலை வடக்கு மேற்கு பிரிவிலே போட்டியிட்டு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக கடமையாற்றி இருந்தேன். அந்த அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விசித்திரமான நவீனமான அனுபவம் என்று. இன்று இம்முறையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளராக இறங்கியிருக்கிறேன். அது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கடந்த முறை கட்சி ஒன்றின் ஊடாக நான் வேட்பாளராக இறங்கினேன். இந்த முறை சுயேட்சை குழு ஒன்றிலே இறங்கி இருக்கின்றேன். அது பெண்கள் சார்பான ஒரு சுயேட்சை குழு ஒன்றிலே நான் களமிறங்கி இருக்கின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய சவால்கள் அதையும் இதையும் தாண்டி காணப்படுகின்றது. ஆனால் இன்றைய தேர்தல் காலங்களிலே சந்திக்கும் சவால்கள் வித்தியாசமாக காணப்படுகின்றது. கட்சி அரசியல் என்பதை தாண்டி காசு அரசியல் தான் இன்னும் இம்முறை காணப்படுவதாக தோன்றுகிறது. மக்களும் அடிக்கடி பல்வேறு விதமான தேர்தல்களை சந்தித்து அதனூடாகப்பட்ட அனுபவமோ என்னமோ தெரியவில்லை, வாக்கு கேட்கும் போது எனக்கு என்ன செய்வீர்கள் என்ற கேள்விதான் முதலாவது எழுப்புகின்றது. உண்மையிலேயே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
இது எங்களுடைய ஜனநாயக உரிமையும் கடமையும். தேர்தல் ஒன்றில் வாக்களிப்பது ஒவ்வொரு மக்களினதும், ஒவ்வொரு உறுப்பினரும், ஒவ்வொரு மனிதனினதும் ஜனநாயக கடமை என்பதை உணர வேண்டும். அதை நாங்கள் என்ன தந்தால் நீங்க என்ன தருவீங்க என்று சொல்லி கேட்டு போடும்போது எங்களுடைய ஜனநாயக உணர்வை விற்று குழி தோண்டி புதைத்து விடுகின்றோம். அதே நேரத்திலே வேட்பாளர்களும் யோசிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் அதை தருவேன், இதை தருவேன் என்பதை தாண்டி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது எங்களுடைய சமூக அபிவிருத்திக்கான தேர்தல் என்பதை எங்களுடைய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதை அவர்களும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். போட்டி என்பதை தாண்டி இது ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனோ அல்லது மாகாண மட்ட எலெக்ஷனோ இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு வேட்பாளர் எங்களுக்கு காணப்படுகின்ற போதும் வாக்காளரான மக்களுக்கும் அந்த விடயத்தை உணர்த்துவது, புரிய வைப்பது வேட்பாளரின் மிக முக்கிய கடமையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையிலே இன்றைய தேர்தல் களம் பெண்கள் சார்பாக அமையுமா, ஆண்கள் சார்பாக அமையுமா, காசு சார்பாக அமையுமா, கட்சி சார்பாக அமையுமா என்பது பெரும் கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. இருந்தாலும் பெண்கள் சார்பான அமைப்பிலே நான் வேட்பாளராக இருப்பதனாலும் ஒரு ஏலவே சமூக பணியில் மும்முரமாக ஈடுபட்டு பெண்களின் நிலை வலுவற்ற நிலை அனைத்தையும் உணர்ந்த நான் இன்று தங்களிடம் முன்வைப்பது என்னென்றால், யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, பெண்களுக்கு ஒரு வாக்களியுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இறுதியாக நீங்கள் வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதேவேளை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிடுகின்ற பெண் வேட்பாளர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஆலோசனையோ என்ன? இம்முறை சுயேட்சை குழுவாக பெண்கள் சார்பாக இறங்கி இருக்கின்ற எங்களுடைய குழு வண்டி சின்னத்திலே போட்டியிடுகின்றது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலேயே இந்த சுயேட்சை குழுவானது 15க்கு மேற்பட்ட பெண் உறுப்பினர்களை முன்னிறுத்தி வீதாசாரம், இளைஞர்கள் போன்ற விடயங்களுக்காக ஏனைய இளைஞர்களையும் ஆண்களையும் சேர்த்து ஒரு குழுவாக களமிறக்கி இருப்பது பெருமைக்குரிய விடயமாக நான் நினைக்கின்றேன். பல்வேறுபட்ட நிலையிலே பல்வேறு கட்சிகள், பல்வேறு பெண்கள் இம்முறை இந்த அரசியலிலே, இந்த தேர்தலிலே வேட்பாளராக களமிறங்கி இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். தேர்தல் என்பது வெற்றி பெறும் என்று ஓடினாலும் கூட அதில் வெற்றி கொள்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. ஆகவே தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், வெற்றியை கண்டு பெருமிதம் கொள்ளாமல், நாங்கள் செல்வது, அதாவது உள்ளூராட்சி சபை அமைக்க நாங்கள் செல்லுவது மக்கள் பணிக்காக என்பதை மனதிலிருத்தி மக்களின் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யும் போது அரசியலில் பெண் ஆண் என்பதை தாண்டி நாங்கள் நின்று நிலைப்போம் என்பதை அனைத்து பெண் வேட்பாளர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்லோன் வாய்ஸ் தளத்தின் சமூக, சமய, அரசியல், பொருளாதார மற்றும் உலக விடயங்களில் பெண்களின் வகிபாகம் என்பது தொடர்பில் அவளும் பேசுகிறாள் எனும் சிறப்பு நிகழ்ச்சியூடாக கலந்து சிறப்பித்த திருமதி ரோமன் டிஃப்னா க்ரூஸ், ஆசிரியை தமிழ் மொழி சிறப்பு பிரிவு, உங்களுக்கு எமது விசேட நன்றிகளையும் நீங்கள் வெற்றி வாகை சூட எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.